இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல எப்படி நம்ம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆலிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் காயின் அப்படிங்கிற நேம்ல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான் வந்து ஆலிவ் அப்படிங்கிற நேம்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும்தான் டைரக்ட் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு சில பார்ட்னரை டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க், பூனம் பாலா ஃபின்கார்ப். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆலிவ் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாம இருந்ததுன்னா இவங்களோட டைப்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்னருக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 3 பார்ட்னர் பிராண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட்ல வந்து எலிஜிபிள் இருக்கும்போது உங்களுக்கு அதுல வந்து ஈஸியா பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, நமக்கு எந்த ஒரு கம்பெனிக்கு ரீடைரக்ட் ஆகுது, எவ்வளவு அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் பர்சனல் லோன் எவ்வளவு ஆஃபர் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆலிவ் அப்படிங்கிற அந்த பர்சனல் லோன் ஆப்ஸை லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இதுல வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன். முத்தூட்ல வந்துட்டு நீங்கள் கோல்டு லோன் வந்து இது மூலமாக வைக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட நகையை வந்துட்டு எடை போட்டு அதுக்கு எவ்வளோ வந்து எலிஜிபிள் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து முத்தூட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பர்சனல் லோன் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கும் அதுக்கப்புறம் வந்து பூனம் பாலா ஃபின்கார்ப் இந்த 2 கம்பெனி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால பர்சனல் வந்து வாங்க முடியும். ஸோ கீழே வந்து இதை ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லேக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம 5 லேக் செலக்ட் பண்ணதும் நமக்கு 5 லேக் தந்துட மாட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்ளை நவ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆலிவ் அப்படிங்கிற அந்த லோன் ஆப்ஸ்ல நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லாததுனால இந்த 2 கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூனம் பாலா ஃபின்கார்ப்பை வந்து சூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்படியே நமக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஸோ எம்டி பிளேஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி ஜெனரேட் ஆயிரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஆக்குபேஷன் டீடைல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்குபேஷன் டீடைலில் நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதையும் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல். இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர் வந்து ஷோ பண்ணும். அடுத்தது இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஷோ பண்ணும். இதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு எஸ் இட் மீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட் லோட் ஆகும். அதுக்குள்ள உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ஆஃபர் ஆஃப் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து 1 லேக் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சா அப்படின்னா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லோனை எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இந்த லோனை வந்து எடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4000 ரூபாயில GST
ஜிஎஸ்டி வந்து ஒரு 18% 720 ரூபா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 94,780 ரூபாய் மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் 1 லேக்குக்கு 4,000 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொட்டாக் பேங்க்ல எடுக்கக்கூடிய லோனுக்குலாம் இதை விட அதிகமான ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிப்பாங்க. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஓகே அப்படின்னா ஆட் எ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் சைன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ பூனம் வால் ஆஃப் இன்கார்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்பிஎஃப்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான். உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.